தொடர்ந்து ஒரு புறம் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் விறுவிறுப்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து களத்திலிருந்து எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சுதர்ஷன், வணக்கம். அங்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வரக்கூடிய நிலையில் விறுவிறுப்பாக சீமானிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. எத்தனை கேள்விகள் சீமானிடம் கேட்கப்பட இருக்கிறது? எவ்வளவு நேரம் இந்த விசாரணை நடைபெற இருக்கு? வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான் தற்போது வளசரவாக்க காவல் நிலையத்தில் ஆஜராகி அவரிடம் துணை ஆணையர் அந்தஸ்து அதிகாரி, அதாவது கோயம்பேடு துணை ஆணையர் அதிவீர பாண்டியன் அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார். இந்த விசாரணை கிட்டத்தட்ட 15 நிமிடங்களாக நடந்து வருகிறது. இது 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த விசாரணை நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தகவலாக சொல்லப்படுகிறது. துணை ஆணையர் மற்றும் உதவி ஆணையர் இருவருமே அமர்ந்து சீமானிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவரிடம் ஒரு கேள்விகளை அடங்கிய ஒரு பேப்பர் கொடுத்திருக்கிறாங்க. 35 கேள்விகள் அடங்கிய அந்த பேப்பர்ல அந்த 35 கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம அந்த பதிலளிக்கக்கூடிய அனைத்துமே அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க. இதை வீடியோ ரெக்கார்டாக பதிவு செய்து அதன் பிறகு இவர் என்னென்னலாம் கேள்விக்கு பதிலளிக்கிறாரோ அதை அப்படியே அறிக்கையாக அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். இவர் பதில் அளிக்கக்கூடிய அந்த 35 கேள்விகளுக்கும் இவரிடம் விளக்கமும் கேட்கப்படுகிறது. இதை துணை ஆணையர் மற்றும் உதவி ஆணையர் 2 பேரும் முன்னிலையிலும் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆனால் துணை ஆணையர் கோயம்பேடு துணை ஆணையர் அதிவீர பாண்டியன் தான் இந்த விசாரணை நடத்தி வருகிறார். இவரிடம் பல கேள்விகளையும் கேட்டு வருகிறார். சீமானிடம் தொடர்ச்சியாக சீமானுடைய ஆதரவாளர்கள் யாருமே காவல் நிலையம் அருகே போலீசார் அனுமதிக்கவில்லை. அனைவருமே கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தள்ளி தான் பேரிகேடுகளை அமைத்து நிற்க வச்சிருக்கிறாங்க. யாருமே உள்ளே அனுமதிக்கவில்லை. வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் துணை ஆணையர்லேருந்து அது மட்டும் இல்லாமல் இணை ஆணையர் ஜேசி கல்யாணும் இங்கே தான் இருக்கிறாரு. கல்யாண் அவரும் அவருடைய போலீசார் அனைவருமே இங்கே இருக்கிறாங்க. தொண்டர்கள் யாரையுமே உள்ள அனுமதிக்காமல் கிட்டத்தட்ட போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு சீமானிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. யாருமே காவல் நிலையம் அருகே வராம பல பேரிகேடு தடுப்புகளை அமைத்தும் போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. சீமான் உள்ளே சென்று தற்போது வரை 20 நிமிடங்கள் ஆகிறது. 20 நிமிடங்களாக அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுல முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது, வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு கருங்கல்பாளையம் மற்றும் தாரமங்கலம் இந்த 2 காவல் நிலைய போலீசாரும் வந்திருக்கிறாங்க. ஈரோடு மாவட்டம் தாரமங்கலம் மற்றும் கருங்கல்பாளையம் இந்த 2 காவல் நிலைய போலீசாரும் வந்திருக்காங்க. பெரியாரை பற்றி இழிவாக பேசிய காரணத்தினால இவர்கள் சீமான் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. இந்த 2 வழக்குமே 2 காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டது. அதன் காரணமாக அதற்கும் விசாரணை பண்றதுக்கு இங்க தற்போது வளசரவாக்கம் போலீஸ் காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறாங்க. வளசரவாக்கம் போலீசார் விசாரணை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கருங்கல்பாளையம் மற்றும் மற்றொரு காவல், அதாவது ஈரோடு காவல் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட தாரமங்கலம் கருங்கல்பாளையம் இந்த 2 காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய போலீசார் அடுத்து தொடர்ச்சியாக விசாரணை செய்ய இருக்கிறாங்க. இந்த 2 பேருமே விசாரணை செஞ்சதுக்கு அப்புறமா தான் சீமான் காவல் நிலையத்திலிருந்து வெளியே அனுப்பப்படுவார். ஆனால் தற்போது வரை கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தான் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது வளசரவாக்கம் போலீஸும் சரி அல்லது தாரமங்கலம் கருங்கல்பாளையம் இந்த 3 காவல் நிலைய போலீஸுமே சீமான் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படாதுதான் சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் விரிவான அந்த விசாரணையானது நடைபெறும். வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய துணை ஆணையர் அந்தஸ்து அதிகாரி இவர் விசாரணை செஞ்சதுக்கு அப்புறம் அதன் பிறகு கருங்கல்பாளையம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த தாரமங்கலம் இந்த 2 காவல் நிலைய போலீசாரும் விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தான் சீமான் வெளியே விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகார தரப்புல சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே போலீஸ் பாதுகாப்புடன் தான் இருக்கிறார்கள். அதாவது யாருமே பேரிகார்டுகளை தாண்டி இங்க வராத சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்பு இங்க போடப்பட்டு பேரிகார்டுகள் அமைத்து இதை கண்காணித்து வருகின்றனர். தற்போது வரை சீமானிடம் விசாரணை நடைபெற்று இருக்கிறது. மேலும் இந்த விசாரணை 2 மணி நேரத்துக்கு மேலும் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. சுதர்ஷன், தற்போது விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விசாரணை நடத்தக்கூடிய அந்த குழுவில் எந்தெந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள்? அது தொடர்பான விவரங்கள். துணை ஆணையர் கோயம்பேடு அதிவீர பாண்டியன் மற்றும் உதவி ஆணையர் கோயம்பேடு செம்பேடு பாபு இருவருமே இந்த உதவி ஆணையர் வளசரவாக்கம் செம்பேடு பாபு இந்த இருவருமே இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை கிட்டத்தட்ட 20 நிமிடங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை 20 நிமிடத்திற்கு மேலும் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம முக்கியமானது
இந்த விசாரணை தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில வளசரவாக்கம் போலீஸ் மட்டும் விசாரணையை வந்து நடத்தவில்லை. ஈரோடு மாவட்டத்தை காவல் மாவட்டத்தை சேர்ந்த 2 காவல் நிலைய போலீசாரும் இங்க வந்திருக்காங்க. தாரமங்கலம் மற்றும் கருங்கல்பாளையம் இந்த 2 காவல் நிலைய போலீசாரும் இங்க வந்திருக்காங்க. பெரியாரை பற்றி விரிவாக பேசிய காரணத்தினால இந்த 2 காவல் நிலையத்திலுமே வந்து வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இந்த 2 காவல் நிலைய போலீசாரும் இங்க வந்திருக்கிறாங்க. இவரிடம் விசாரணை நடத்துவதற்கு. விசாரணை நடைபெற்றதுக்கு பின்புதான் சீமான் காவல் நிலையத்திலிருந்து வெளியே விடப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. எனவே தற்போது நடைபெறக்கூடிய இந்த விசாரணை 2 மணி நேரத்துக்கும் மேலே நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது.